என்னடா செமஸ்டர் டேட் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எக்ஸாம் இன்னும் ஒரு மாசத்துலன்றாங்க. ஆமா நானும் நேத்தாண்டா பார்த்தேன். ஒர்க்கிங் டேஸ் வர ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால மாடல் எக்ஸாம் சொல்லிட்டாங்க, மாடல் எக்ஸாம் மாடல் ப்ராக்டிகல் சொல்லிட்டாங்கடா. சுத்தமா அசைன்மெண்ட் மார்க்கும் இல்ல இவனுக்கு. அட்மின் பிரச்சனை இவனுக்கு என்னடா பண்ண போறாங்க? செமஸ்டர் டேட் வந்துருக்கா தெரியுமா? என்னடா செமஸ்டர் உங்க 2 பேருக்கும் அட்டெண்டன்ஸ் இல்லடா. நோட் பண்ணிட்டீங்க. அண்ணன் அதே மச்சான் ஒண்ணும் இப்ப கூட அவன் கிளாஸுக்கு போறான். கிளாஸ் கூட அட்டெண்டன்ஸ் இருந்தா அவங்க பண்ணிக்கலாம். அவங்க கிளாஸ் பண்ணலாம். இப்ப கிளாஸ் இப்ப வந்தா கூட அட்டெண்டன்ஸ் அதனால 2 பேருக்கும் அட்டெண்டன்ஸ் எழுதிடலாம். பாடி கட்ட மச்சான். டேய் சொல்றத கேளுடா. அப்போ நான் பே பண்ணிட்டேன். எல்லாம் வந்தியா? கட்டவே தெரியுதா? என்ன மச்சான் இவனுங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்க அட்டெண்டன்ஸ் இல்லன்ட்டு. அட்டெண்டன்ஸ் நான் பார்த்தேன். என்ன மச்சான் யோசிச்சுட்டு இருக்க? இல்லடா அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்றானோ. என்ன அட்டெண்டன்ஸ் சிக்னஸ் நீ யோசிச்சிருக்க? இப்ப நீ என்ன கிளாஸ் போறியா? போலாம் யோசிச்சீங்க. நீ போறேன்னா கிளாஸ் பண்ண போடா. பாத்து சரி வா போலாம். போடா. நான்லாம் வரல. இங்க வந்து நான் தலைவலி. சரி வா, நீ மட்டும் தனியா இருக்க. அவனுக்கு தான் தற்கொலை மாரி அண்ணா சீனஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவனு கூட சேர்ந்து நீயும் போற. இல்ல நான் வேற வரணுமா? நான் வரப்பட கேட்டா பூ மாறிடுறான். எல்லாம் பட்டம் எல்லாம் பட்டு போடு போ. எதுவும் கண்டிப்பா எங்க பாருங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. டேய் உங்க லாக் ஆயிட்டேன்டா. யாரா வாடா. அதெல்லாம் எங்க நம்மளுக்கு. அப்புறம் வர உனக்கெல்லாம் காலேஜ்ல இருந்து நான் அண்ணன் பத்துறேன். அதான் பார்த்தேன் விட்ற. சொல்லுங்கப்பா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன். நீங்க? லேட் ஆகும்ப்பா, ஒர்க் இருக்கு, வேலை இருக்கு. காலேஜ்ல எப்படிப்பா போகுது? நல்லா போகுது. சரிப்பா, கிளாஸ்ல இருக்க போல. அப்புறமா பேசுறேன் பாரு. உன்னை தான் கிளாஸ்க்குள்ளே வரவானு சொன்னானே. நீ அசைன்மெண்ட் கொடுக்கறதில்ல, கையில் காப்பு போட்டிருக்க, இர்ரெகுலராக இருக்க. நீ தயவு செஞ்சு கிளாஸுக்கு வராத. நீ அப்புறம் ஏன் நீ கிளாஸ்க்குள்ளே வர? எதுவுமே நீ இர்ரெகுலராக இருக்க. உன்னை நான் எப்படி கிளாஸ்க்குள்ளே விடுறது? நீ ப்ராப்பராக வந்து ஒழுங்காக வரணும். இர்ரெகுலர் கேட்டகரியாக இருக்க. விக்ரம் இங்க வா. ஏன் கிளாஸ் போலியா? ஏன் என்னாச்சு? கிளாஸ் போலியா? ஏன் என்ன பண்ண? போனாங்க எல்லாம். ஏன் எந்த ஆன்சர் இருக்காரு கிளாஸ்ல? முகேஷ் சார் ஏன் என்னாச்சு? என்ன சொன்னாரு சார்? போனா அது மாதிரி என்ன ரீசன் சார்? கிளாஸ்க்கே வரமாட்டேன். இது உண்மைதானே? சார் சொன்ன உண்மைதானே? இப்போ சார் வந்து அசைன்மெண்ட் கேட்கறது நம்ம கொடுக்கணும்ல. இப்போ நம்ம கிளாஸ் வந்தாதான் நமக்கு அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். சார் வந்து நீ லீவ் போடுறதா அடிக்கடி இந்த மாதிரி லீவ் போடுறதுன்னு சார் சொல்றாரு. நீ லீவ் போடாம வரணும். கிளாஸ் சொல்லி விடுறோமா? இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அட்டெண்டன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம்னு. நீங்கள் என்ன தான் படித்தாலும் படிக்கலனாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்டெண்டன்ஸ் இருந்தால் தான் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும். நம்ம யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் படி உங்களுக்கு 80% அட்டெண்டன்ஸ் மஸ்ட்டு. சப்போஸ் அண்டர் எனி மெடிக்கல் கிரவுண்டு ஏதாவது உடம்பு சரியில்லைனா நம்ம மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்து யூனிவர்சிட்டி கிட்ட பர்மிஷன் வாங்கி எக்ஸாம் எழுதலாம். ஆனால் அதுவும் 5% மட்டும்தான் பர்மிஷன் தருவாங்க. ஸோ மினிமம் 78% அட்டெண்டன்ஸ் ஆகுது நமக்கு இருக்கணும் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத.
விக்ரம் அட்டண்டன்ஸ் பர்சனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. அட்டண்டன்ஸ்ன்றது வெறும் ப்ரெசென்ட் மட்டும் இல்லை, சப்ஜெக்ட் நாலேஜோட லிங்க் ஆனது. அதனால தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 80% அட்டண்டன்ஸ் இருக்கணும்னு யூனிவர்சிட்டி சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஸ்டூடெண்ட் நல்ல இன்ஜினியர்ஸாக உருவாக்க முடியும். இது விக்ரமுக்கு மட்டும் இல்லை, இந்த மெசேஜ் உங்களுக்கும் தான். விக்ரம் ஒரு வழியாக ஆல்ரெடி வாங்கிட்டு